லட்சுமி என்ன வாய்ப்பு இருக்கு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா தொடர்பான நிலைப்பாட்டில் திரு அமித்ஷாவும் திரு இபிஎஸும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? தேர்தல் நெருக்கத்துக்குள்ளாக அந்த அதிமுகவுக்குள்ள, அதாவது இப்போ அவங்களோட இன்டர்னல் பார்ட்டி அஃபேர், அது நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு பிஜேபி சொன்னாலும் அந்த பிக் பிரதர் சொன்னதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாரு. தேர்தல் சமயத்தில் இபிஎஸோட உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னாரு. அதாவது அவர் கொடுக்க வேண்டிய மெசேஜ், அவர் கொடுத்த மெசேஜ் என்னன்னா நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்ன மாதிரி. ஆனால் அவங்க தான் தலையிடுறாங்க. பிஜேபி தான் பிக் பிரதரிங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதில் என்ன ரொம்ப வருத்தம்னா, அன்னைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசவே இல்லை. அவரும் பேசலை, அதிமுகவில் இருக்க கேபி முனுசாமியும் பேசலை, எஸ்பி வேலுமணியும் பேசலை. அந்த பக்கம் தேர்தலில் இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை இருக்கிறார். அவர் கூட யார் என்ன கேள்வி கேட்கணும், நீங்கள் கேளுங்க, கேட்காதீங்க எல்லாம் சொல்கிறார். அமித்ஷா டெல்லியிலேருந்து வந்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை அவர் பேசுகிறாரு, அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறார். குறைஞ்சபட்சம் காலையில் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்காரு, குறைஞ்சபட்சம் காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை ஹோட்டலில் வர சொல்லி கூட சந்திச்சிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்திருக்கலாம். அப்போது ஏடிஎம்கேவை எவ்வளோ தூரம் ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக, நான் இதே அதிமுகவை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸில் பார்த்துருக்கேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி பணியாற்றக்கூடியவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர்களுடைய சுய கௌரவத்தை எல்லாத்தையும் அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அதிமுக இழந்துருச்சோ அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது. பேசாததுனால ஏற்பட்ட ஒரு பெர்செப்ஷன்ல இல்ல, நான் பர்செப்ஷனா நான் சொல்லலை. இது எல்லா அதிமுக தொண்டருக்குள்ளாகவும் இருக்கும். நீங்க அதாவது பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு, என்டிஏவிலிருந்து அதிமுக வெளியில வந்துருச்சுன்னா அந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் சொன்ன பிறகு, அந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் சொன்ன பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டம் எல்லாம் நினைவு இருக்காதா? அதாவது பிஜேபி வேறு வழி இல்லை, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னதே முதல் தவறு. திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறும், அவர்களோடு கூட்டணி அமைக்க முடியும்னு எதிர்பார்த்தது இரண்டாவது தவறு. ஆளுமை, ராஜதந்திரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு பொருந்தவே பொருந்தாது. கூட்டணிக்கு கூப்பிடணும் பாஜக. இல்ல, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஆகணும்னா அவங்களுக்கு இங்க ஒரு திராவிட கட்சி மேல சவாரி செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா பிஜேபி அவங்களோட பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, எல்லா மாநிலங்கள்லையும், இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் அங்க இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ் கூட பிஜேபியினுடைய கூட்டணியில் இருந்த போது எப்படி செயல்பட்டு இருக்கிறது, அதற்கு பிறகு அந்த ரீஜனல் பார்ட்டியோட நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் அதிமுக பார்க்கலையா? தெரியாதா? அதிமுக கூட்டணிக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் போனாங்க? தெரிஞ்சிருந்தோம் ஏன் போனாங்க? திருப்பி ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும். திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதற்கு இதுதான் வழினா, அப்ப ஜெயலலிதா இருந்த போது தனித்து நின்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கும் இந்த கட்சி வலுவோடு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இபிஎஸ் இல்லை. நான் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கிறேன். 2016 ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு 2017 கோடநாடு கொலை கூட நீங்க விட்டுருங்க, அதுல இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவரே சொல்றாரு. வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு, அதை கூட விட்டுருங்க. ஜெயலலிதா வீட்டுக்குள்ள ஐடி ரெய்டு வந்தது. எத்தனை பேர் ரெய்டுக்கு வந்தாங்க? 1800 பேர். எத்தனை காரு? அவ்வளவு கார்ல சசிகலா ஊழல் செய்தார்னு சொல்றதுக்காக ஜெயலலிதா வீட்டுக்குள்ளதான் ரெய்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த போயஸ் கார்டன் இல்லத்தை ஒரு மெமோரியலா கூட மாற்ற முடியல அதிமுகவால. எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா எப்படி நடந்தது? ஊரா போய் பெரிய அளவில் விழாவாக கொண்டாடி. இப்ப கலைஞர் 100ஆண்டு விழாவை திமுக எப்படி கொண்டாடியது? ஏன் உங்க கட்சியை தோற்றுவித்த ஒருவருடைய 100ஆண்டை உங்களால கொண்டாட முடியலையா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதே குழி தோண்டி புதைத்தது அதிமுக. இல்ல, இதுக்கு பாஜக எப்படி காரணமா இருக்க முடியும்? அதுதான் பயம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்டு விட்டதுக்கு, அதாவது ஜெயலலிதா என்கிற அந்த பெரிய கொண்டாட்டம், அந்த ஒரு செல்வாக்கு இருந்ததுல ஜெயலலிதாவுக்கு, அந்த செல்வாக்கை பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை இரேஸ் பண்ணாங்க. அதுக்கு அதிமுக உடன் போனது. புரட்சி தலைவி அந்த லெகசி ரொம்ப முக்கியம், அந்த ஆட்சி அமைக்க போறோம்னு தானே பாஜக தலைவர்கள் திரு மோடி தொடங்கி ஒண்ணு கேட்கிறேன். ஜெயலலிதாவுடைய சிலை அமைத்தார்களே, அங்க பார்ட்டி ஆபீஸ்ல சிலை வச்சாங்கல்ல, அந்த சிலை வச்சப்போ எப்படி இருந்தது சிலை? அதுக்கப்புறம் எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டது?
இவ்வளவு பெரிய கட்சி, இத்தனை தொண்டர்கள், இத்தனை நிர்வாகிகள், இத்தனை பேர் அமைச்சர்களாக இருந்த கட்சி, அவ்வளவு பேரும் இருந்து ஒரு சிலை வைக்கிறதுல கூட அவங்களால அவ்வளவு திருத்தம் கொண்டு வர முடியலையா? திருத்தமான ஒரு சிலையை கூட அமைக்க முடியலையா? அதிமுக திமுகவை விட அதிக காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி இல்லைன்னு சொல்லாதீங்க. நிர்வாகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிமுக இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆட்சி நிர்வாகம் தெரியும் எல்லாருக்கும். இல்ல என்ன நிர்பந்தம் பாஜகவுடைய அழுத்தத்துக்கு அடிபணிய வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா, அவங்களுக்கு கட்சி இதே எடப்பாடி தலைமையிலேயே கட்சி இருக்க வேண்டும். அதுக்கு வேற வழி கிடையாது. இல்லைன்னா கட்சி உடைஞ்சு போயிடும். செங்கோட்டையனை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துருச்சு. அவர் டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்தேன்னு அவரே சொல்லிட்டார். நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன், அமித்ஷா அவர்களை சந்தித்தேன். இங்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த போதும் சந்தித்தார். ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ பெரிய அளவில், ஓபிஎஸ்க்கோ அவங்களுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இல்லை, வேண்டான்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. வேண்டாம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா செங்கோட்டையனை போய் பார்த்த பிறகு இன்னொரு ஸ்பிளிட் பார்ட்டியில வந்துடும். ரெட்டையில கேஸ் ஏற்கனவே நடக்குது, வழக்கு நடக்குதுல. வழக்கு எப்ப ஸ்பீடப் ஆகுது? ஜனவரி மாசம் ஸ்பீடப் ஆகுது. அதற்கு பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை பெரிய அளவில் நடக்குது. சரி, இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ அமித்ஷாவை டெல்லியில சந்திக்க போனார்ல, எதுக்குங்க 3 கார் மாறி போகணும்? இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவர் தானே, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இதுக்கு 3 கார் மாதிரி மாறி போகணும். நான் அமித்ஷாவை சந்தித்தது நான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சந்தித்தேன். கூட்டணிக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன தேர்தல் எப்பயோ நடக்க போகுது, அது கூட நாங்க எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் பேசணுமா? அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்காம வந்திருக்க வேண்டியதானே. முந்தா நாள் உட்கார்ந்து இருந்தாருல பக்கத்துல, பேசாமையே அதே மாதிரி பேசாம இருந்திருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவரிடம் எதிர்பார்த்தது வேறு. ஒரு சுயமரியாதையோடு செயல்பட வேண்டிய ஒரு இயக்கமாக இருக்கும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா, நீங்க இப்போ அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ரகு கிட்ட கேட்டீங்க, அதுவே அவருடைய வெற்றி இல்லையான்னு. இல்ல, அது வெற்றி கிடையாது. இது சின்னதுதான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து. எதுக்குங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு? எதுக்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும்? அண்ணாமலை போட்டியிடுவார்ன்றதே முக்கியமான செய்தி. இல்ல, திரு அண்ணாமலை போட்டியிடுவார் சட்டமன்ற தேர்தலுங்கிறதே முக்கியமான செய்தி தானே. ஆமா, அண்ணாமலை போட்டியிடாமல் இருப்பாருன்னு நீங்க சொல்றீங்களா, நினைக்கிறீங்களா? நீங்க அவர் வேற எங்க போய் போட்டியிட முடியும்? இந்த தேர்தலில் அவர் போட்டியிடலைன்னா அவருக்கு அடுத்தது அரசியல், அவரோட ஃபியூச்சர் என்ன? அது எல்லாமே இருக்குல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை போட்டியிட வைக்கும். அப்போ அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னா அதிமுகவினுடைய நிர்வாகி தான் வேலை பார்க்கணும் கிரவுண்ட்ல. பிஜேபி ஆட்கள் வேலை பார்க்கறது மட்டுமே அவங்களுக்கு பத்தாது. இல்ல, கூட்டணி ஆட்சினா அப்ப வேற வேற கால்குலேஷன்ஸும் இருக்கே அந்த வார்த்தைக்குள்ள. ஆமா, அண்ணாமலை போட்டியிடுவாருங்கிற அந்த டாட்டையும் திரு அமித்ஷா சொன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற டாட்டையும் கனெக்ட் பண்ணா வேற செய்திகள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாரு அவர். அதிமுக ஆட்சி சரி, இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்க 11% ஓட்டு போன தேர்தலில் வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. அந்த வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக திரும்பவும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா இவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க அண்ணாமலை ஃபார் சிஎம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஃபார் சிஎம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஃபார் சிஎம்னு சொல்ல முடியுமா அவங்களால?